அத்தனை பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. அப்புறம் சார், பொதுவாக ஒரு நாடு இன்னொரு நாடு மீது தாக்குதல் நடக்குது, அதாவது உள்நாட்டிலே இருக்கிற கிளர்ச்சிக்குழுவை தாக்குதலுக்கு உள்ளாக்கணும் அப்படின்னா தான் சில ஆப்ரேஷன்லாம் பேர் வச்சு பண்ணுவாங்க. அதே மாதிரி ஆப்ரேஷன் பராக்கிரம்னு ஒன்று நடந்தது தெரியுமா உங்களுக்கு? அதாவது த வார் விச் நெவர் வாஸ் ஃபாட் பட் ஒன், அது அப்படி தான் சொல்லுவோம் நாங்கள்லாம். ஆப்ரேஷன் பராக்கிரம் 2000 கம்ப்ளீட் இந்தியன் ஆர்மி மொபிலைஸ் ஆகிடுச்சு. மொபிலைஸ் ஆகி பாகிஸ்தானை வந்து தாக்கிறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. உடனே பாகிஸ்தான் சக்கம் பண்ணிட்டாங்க. இந்த ஆப்ரேஷன் மேக்தூத்ங்கிறது 1984 இன்னைய வரலும் அது நடந்துகிட்டு இருக்குது. இட் இஸ் ஆன்கோயிங் ஆப்ரேஷன். அதாவது வெனிசுலாவில் ஒரு சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் 2 முறை ஏற்பட்டுச்சு. இந்திய இராணுவம் வந்து இங்கேருந்து ஒரு குழுவை அமைச்சு அங்கே போயிட்டு மருத்துவ உதவிகள் பலதும் பண்ணாங்க அப்படின்னு அந்த ஊர் மக்களே பாராட்டும் வகையில் இவங்களது பயணம் இருந்திருக்கு. ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் 3 படைகளின் பிரைமரி டியூட்டி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, இந்தியன் ஆர்மியோட பிரைமரி டியூட்டி வந்து டு சேஃப்கார்ட் த பார்டர்ஸ் ஆஃப் இந்தியா, இந்தியன் டெரிட்டரி, சாவரனிட்டி, இந்தியாவை பாதுகாக்கிறது இந்திய இராணுவத்தின் பிரதான கடமை. ஹாதர் அப்படின்னு ஒரு விஷயம், அதாவது ஹாதர்னா ஹியூமானிட்டேரியன் அண்ட் டிசாஸ்டர் ரிலீஃப் ஆப்ரேஷன்ஸ். இரட்டை நிலநடுக்கத்தினுடைய இம்பேக்ட் எப்போவுமே ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். ஸோ அதனால் அந்த வெனிசுலாவில் வந்து 3246 பேர் இறந்து போயிட்டாங்க அஃபிஷியல் கணக்கெடுப்புப்படி. ஆக்சுவலி அன்அஃபிஷியல் இன்னும் ஜாஸ்தி கூட இறந்துருக்கலாம். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். பட்டாளம் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். பட்டாளம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு வாரமும் கர்னல் திரு முருகானந்தம் சார் இணைந்து பல்வேறு வெளிவராத தகவல்கள் பற்றி நம்மகிட்ட பகிர்ந்துட்டு வராங்க. அந்த வகையில் இந்த வாரமும் அவங்கள சந்திக்கலாம். சார் வணக்கம். வணக்கம். சார், இந்த வாரம் உங்களை சந்திக்கலாங்கிறப்ப ஒரு செய்தி பெரிய அளவில் பேசப்பட்டுச்சு. இந்திய இராணுவம் தொடர்பான ஒரு செய்தி. அதாவது வெனிசுலாவில் ஒரு சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் 2 முறை ஏற்பட்டுடுச்சு. அதற்கப்புறம் அந்த நாடுகள் பல உதவி பண்ணாலும் இந்திய இராணுவம் வந்து இங்கேருந்து ஒரு குழு அமைச்சு அங்கே போயிட்டு மருத்துவ உதவிகள் பலதும் பண்ணாங்க அப்படின்னு அந்த ஊர் மக்களே பாராட்டும் வகையில் இவங்களது பயணம் இருந்திருக்கு. இந்த குழு இதற்கு முன்னாடி இலங்கை, மியான்மர்னு இதே குழு தான் போயிட்டு வந்திருக்காங்க. அப்போ இந்த விஷயங்கள் எப்படி இராணுவம் திட்டமிட்டு பண்ணுதா, அல்லது இந்த மாதிரியான சந்தர்ப்பங்களில் இந்த மாதிரி குழு அமைக்கப்படுமா? பேசிக்கலி இந்திய இராணுவம், ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் 3 படைகளின் பிரைமரி டியூட்டி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, இந்தியன் ஆர்மியோட பிரைமரி டியூட்டி வந்து டு சேஃப்கார்ட் த பார்டர்ஸ் ஆஃப் இந்தியா, இந்தியன் டெரிட்டரி, சாவரனிட்டி, அதாவது இந்திய டெரிட்டரியினுடைய பார்டர் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து சேஃப்கார்ட் பண்ணுறது ஃப்ரம் எக்ஸ்டர்னல் அக்ரெஷன். அதான் பிரைமரி டியூட்டி. வெளி தாக்குதலில் இருந்து இந்தியாவை பாதுகாக்கிறது இந்திய இராணுவத்தின் பிரதான கடமை. அதே மாதிரி இந்திய நேவியோட பிரதான கடமை என்னென்னா, இந்தியன் மேரிடைம் பவுண்ட்ரியுடைய சேஃப்டியும் இந்தியன் சி லைன் ஆஃப் கம்யூனிகேஷன், அதாவது ஸ்லாக் அப்படின்னு சொல்லக்கூடிய சி லைன் ஆஃப் கம்யூனிகேஷனை வந்து ஓப்பன் பண்ணி வச்சு யாரும் நம்மளை நம்ம ஷிப்பிங் அண்ட் நம்ம நேவல் மூமெண்ட்ஸுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கிறதும் இந்தியன் நேவியோட பிரதான கடமை. அதே மாதிரி இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் வந்து இந்திய ஏரியல் என்வலப், இந்தியன் சப்கான்டினென்ட்டுடைய ஏரியல் என்வலப் இருக்கு இல்லைங்களா, அதாவது வான்வழி தாக்குதல் மூலம் இந்திய குடிமகன் மற்றும் இந்திய பொருள்கள் என்டையர் கண்ட்ரி அதுக்கு வந்து எந்த பங்கமும் இல்லாமல் இருக்கிறது. இது வந்து பிரைமரி டாஸ்க் ஆஃப் ஏர்ஃபோர்ஸ், இந்தியன் ஏர்ஃபோர்ஸ். ஸோ இப்போ இந்தியன் ஆர்மியோட பிரைமரி டாஸ்க் உங்ககிட்ட சொல்லிட்டேன், நேவியோட பிரைமரி டாஸ்க் சொல்லிட்டேன், ஏர்ஃபோர்ஸோட பிரைமரி டாஸ்க் சொல்லிட்டேன். இதுக்கு இல்லாமல் செகண்டரி டாஸ்க்னு வருது. அதில் வந்து என்னென்னா ஹாதர் அப்படின்னு ஒரு விஷயம், அதாவது ஹாதர்னா ஹியூமானிட்டேரியன் அண்ட் டிசாஸ்டர் ரிலீஃப் ஆப்ரேஷன்ஸ். ஹியூமானிட்டேரியன் அண்ட் டிசாஸ்டர் ரிலீஃப் ஹாதர் ஆப்ரேஷன்ஸ் வந்து நம்மளுடைய செகண்டரி டாஸ்கில் ஒன்று வருது. அந்த ஹாதர் ஆப்ரேஷன்ஸினுடைய சார்ட்டர் கீழே தான் இந்திய இராணுவமோ, இந்திய நேவி, இந்திய கடற்படையோ, இந்திய ஏர்ஃபோர்ஸோ என்ன செய்யும், வெளிநாடுகளில் பெரிய டிசாஸ்டர் ஆகிடுச்சு இல்லைங்களா. டிசாஸ்டர்னு என்னது? பேரிடர். பேரிடருக்கு வந்து ரிலீஃப் கொடுக்கறது, பேரிடர் மேலாண்மை, பேரிடர் சப்போர்ட் கொடுக்கறது. அந்த ப்ராசஸில் தான் வெனிசுலாவில் லாஸ்ட் ஜூன் 25, 26 நைட்டில் நடந்த எர்த்குவேக், அதாவது அந்த ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இரட்டை நிலநடுக்கம் வந்துங்க. சிங்கிள் நிலநடுக்கம்னா எர்த்குவேக், சிங்கிள் எர்த்குவேக்னா அதனுடைய இம்பேக்ட் வந்து 20 to 25% தான் இருக்கும். ஏன்னா ஒரே தடவை ஒரு
அதாவது ஒரு காம்பேக்ட் ஸ்ட்ரக்சர்ஸை வந்து ஒரு தடவை ஆட்டிட்டு விட்டுரும். ஆனால் இது வந்து இரட்டை நிலநடுக்கம், ட்வின் எர்த்குவேக் அப்படிங்கும்போது ஒரு தடவை ஒரு காம்பேக்ட் ஸ்ட்ரக்சர்ஸை வந்து டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு. அதுக்கப்புறம் செகண்ட் நிலநடுக்கம் என்ன செஞ்சிச்சு, தூக்கி போட்டு வீசிடும் அதை, அதாவது டிஸ்டர்ப் பண்ணிடும், டோட்டலி டிஸ்டர்ப் பண்ணிடும். ஸோ இம்பேக்ட் வந்து இரட்டை நிலநடுக்கத்தினுடைய இம்பேக்ட் எப்போவுமே ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். ஸோ அதனால் அந்த வெனிசுலாவில் வந்து 3246 பேர் இறந்து போயிட்டாங்க அஃபிஷியல் கணக்கெடுப்பு படி. ஆக்சுவலி அன்அஃபிஷியல் இன்னும் ஜாஸ்தி கூட இறந்துருக்கலாம். ஸோ இது பெரிய ஒரு டிசாஸ்டர், அதாவது இயற்கை பேரிடர். இந்த இயற்கை பேரிடரை உடனே நம்ம நாடுகள் என்ன செய்யும், மற்ற நாடுகளுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு அது கேட்கும்போது இந்திய கவர்மெண்ட் வித் தி கைடன்ஸ் ஆஃப் நம்மளுடைய சார்ட்டர் இருக்குது, அந்த சார்ட்டர் படி செகண்டரி டியூட்டி ஆகக்கூடிய ஒரு ஹாதர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹியூமனிடேரியன் அசிஸ்டன்ஸ் அண்ட் டிசாஸ்டர் ரிலீஃப், அதை வந்து ஆப்ரேஷன் அண்டர்டேக் பண்ணாங்க. இது ஒரு ஜாயிண்ட் ஆப்ரேஷன். இந்த ஜாயிண்ட் ஆப்ரேஷனில் இந்தியன் ஆர்மி என்ன செஞ்சது, 60 பேராஃபீல்டு ரெஜிமெண்ட் அப்படின்ட்டு, அதாவது ஒரு ஆக்ராவில் எப்போவுமே அது இருக்கும், 60 நம்பர் உள்ள பேராஃபீல்டு யூனிட் இருக்குது கம்பெனி, 60 பேராஃபீல்டு கம்பெனி. அது வந்து கம்ப்ளீட்லி மெடிக்கல் பீப்புள் தான் இருப்பாங்க, நர்சிங் அசிஸ்டன்ட்ஸ், அதாவது டாக்டர்ஸ் அண்ட் மெடிசின் ஹேண்ட்லர்ஸ், ஸ்டோர் கீப்பர்ஸ் எல்லாம் இருப்பாங்க, டிரைவர்ஸ், ஆம்புலன்ஸ் டிரைவர்ஸ் இருப்பாங்க, ஆம்புலன்ஸ் அசிஸ்டன்ட்ஸ் இருப்பாங்க. அவங்க எல்லாருமே பாராஷூட் ரெஜிமெண்ட்டில் இருக்கிறதுனால, பாராஷூட் பிரிகேடில் இருக்கிறதுனால அவங்க வந்து வெளிநாடுகளில் ஃபோர்ஸ் ப்ரொஜெக்ஷன் அண்ட் அங்கே வந்து என்ன செய்ய முடியும், அங்கே எப்படி ஆப்ரேட் பண்ணுங்கிறது நல்ல ட்ரைனிங் ஆகிருப்பாங்க. அனைவரும் பாராஷூட்லேருந்து குதிச்சிருப்பாங்க. அவங்க இந்த 60 ஃபீல்டு கம்பெனி மெடிக்கல் யூனிட் இருக்குல்ல, அந்த அதாவது அது சொல்கிறது வந்து 60 பேராஃபீல்டு ஆம்புலன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் நாங்கள். 60 பேராஃபீல்டு ஆம்புலன்ஸ், பேராஷூட் எனேபிள்டு ஃபீல்டு ஆம்புலன்ஸ் 60 நம்பர். அதான் இந்த இது வந்து அங்கே போய் மிகச்சிறப்பாக செஞ்சுருக்கிறாங்க. அங்கே இருக்கிற சோஷியல் மீடியாவில் நீங்கள் எடுத்திங்கன்னா பார்க்கலாம், 27, 28, 29 பார்த்தீங்கன்னா அந்த ஒரு லேடி அவ்வளவு நாங்கள் இதுவரையில் எங்கள் வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு கரிசனமான ஒரு மெடிக்கல் அசிஸ்டன்ஸ் எங்களுக்கு கிடைச்சதில்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதை பார்க்கும்போது நம்மளுடைய மற்ற கண்ட்ரியினுடைய இராணுவம், மற்ற நாடுகளுடைய இராணுவத்துக்கும் இந்தியன் இராணுவத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னென்னா, நம்ம எப்போவுமே நான் மேலான் நீ கீழே இருக்க அப்படின்னு சொல்லி அட்டாக் பண்ணவே மாட்டோம். நம்ம எப்போவுமே ஹியூமனிடேரியன் அப்ரோச், அதான் சொல்கிறேன் இல்லைங்களா, நம்மளுடைய யுத்தங்கள் அனைத்தும் தர்ம யுத்தமாக தான் இருக்கும். தர்ம யுத்தத்தை தவிர வேறு எந்த அதாவது கோர்ஸ் நம்ம எடுக்க மாட்டோம். ஸோ அதனால் இட்ஸ் அனதர் பிக், இட்ஸ் அ கிரேட் ஃபெதர் இன் த கேப் ஆஃப் இந்தியன் மிலிட்ரி. இந்த வெனிசுலா இரட்டை நிலநடுக்கத்தில் வந்து த இன்வால்மெண்ட் ஆஃப் 60 பேராஃபீல்டு ஆம்புலன்ஸ். இந்த 60 பேராஃபீல்டு ஆம்புலன்ஸ் வந்து ஆர்மியினுடைய ஒரு பகுதி. ஏர்ஃபோர்ஸ் என்ன செஞ்சுருக்குதுன்னா, 2 குளோப் மாஸ்டர் இருக்கு இல்லைங்களா, அதாவது ஆல்மோஸ்ட் ஹாஃப் த சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த எர்த்தினுடைய பூமத்திய ரேகையில் சர்க்கம்ஃபரன்ஸ் எவ்வளோ வருது, எர்த்தோட சர்க்கம்ஃபரன்ஸ் 12,800 கிலோமீட்டர்ஸ் நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் 6,400 கிலோமீட்டர் போய் அடுத்த வெஸ்டர்ன் ஹெமிஸ்பியரில் போய் வித்தின் 24 ஹவர்ஸ் அதை மொபிலைஸ் பண்ணி பொருள்கள், மருந்துகள், பொருள்கள் மற்றும் அதனுடைய எக்ஸ்பர்ட் மெடிக்கல் கேர், எக்ஸ்பர்ட் அசிஸ்டன்ஸு, நர்சிங் அசிஸ்டண்ட்டு, ஆம்புலன்ஸஸ் எல்லாத்தையும் கொடுத்துருக்குறாங்க அவங்க. ஸோ இது வந்து ஒரு மிக 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 உயர்ந்த லெவலில் பாராட்டக்கூடிய விஷயம். அண்ட் இதுக்கு வந்து அனைத்து இராணுவ அதாவது எல்லாமே, அதாவது இராணுவத்தினுடைய அனைத்து பங்குகள், அதாவது ஏர்ஃபோர்ஸ், ஆர்மி அண்ட் ஈவன் பிளானர்ஸ் எல்லாமே ஒருங்கிணைந்து செஞ்சதில் வந்து இது சக்ஸஸ் ஆகிருக்குது. இது வந்து சார் இதே குழு தான் மியான்மருக்கும் போனாங்க, இதே குழு தான் இலங்கையில் இது மாதிரி பேரிடர் வந்த பொழுதும் போனாங்க. அப்படின்னா இதே குழு தான் எல்லாத்துக்கும் அனுப்பப்படுவாங்களா, அல்லது சமயத்தின் போது குழு மாற்றப்படுமா சார்? அது ஆக்சுவலி பேராஷூட் ரெஜிமெண்ட்டினுடைய பேரா பிரிகேடில் வந்து அதனுடைய நோக்கம் என்ன, அட் த ஏர்லியஸ்ட் குயிக்காக ஒரு இடத்துல மொபிலைஸ் ஆகி டிப்ளாய் ஆகிறதா. ஸோ அதுக்கு அது தயாராக இருக்கிறதுனால, அண்ட் பேரிடர் எப்படி வரும், பேரிடர் சொல்லிட்டு வராது. ஸோ சடனாக வரும்போது இந்த குழு தான் அவைலபிளாக இருக்கும், உடனே இது பண்ணுவாங்க. மற்றபடி யூஎன் பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ்ன்னு இருக்குது, யுனைடெட் நேஷன்ஸ் பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸில் இருக்கிறது. அது பிளான் பண்ணி எடுத்து பெட்டாலியன், பிரிகேட்லாம் என்னது யூனிட் எடுத்து அதை ட்ரெயின் பண்ணி அதை வந்து அங்கே இண்டக்ஷன் பண்ணி அங்கே லோக்கல் கண்டிஷனுக்கு அடாப்ட் பண்ணி அப்புறம் செய்வாங்க. இப்போ எடுத்துக்காட்டால் யுனைடெட் சோமாலியாவில் இருந்தது, லெபனனில் இருக்குது, அதே மாதிரி யுனைடெட் பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ் காங்கோவில் இருந்தது, அதே மாதிரி நம்ம சியரா லியோனில் இருந்தது, அதே மாதிரி நிறைய இடங்கள் நம்ம ஈவன் பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ் இருக்குது இப்போது கண்டிஜென்ஸ்லாம் இருக்குது. பங்களாதேஷ், இந்தியா, பாகிஸ்தான் நிறைய யூஎன் பீஸ் கீப்பிங். அது வந்து சிஸ்டமேட்டிக்காக ரொட்டேஷன் வைஸ் போயிட்டுருக்கோம். ஒரு பீகார் ரெஜிமெண்ட் அல்லது ஒரு மெட்ராஸ் ரெஜிமெண்ட் அல்லது எல்லாமே போகும். அதில் ஆக்ஸ் அண்ட் டெத்ஸோடு சேருவாங்க. அது வேறு விஷயம். அது வந்து ப்ராப்பர் டிப்ளாய்மெண்ட் ஃபார் அ
பர்டிகுலர் டென்யூர், அதாவது ஒரு 2 வருடம் 3 வருடங்கள் 1.5 வருடங்கள் டிபெண்டிங் ஆன் திஸ் திங். அதே மாதிரி யூஎன் பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸில் இருக்கிற ஸ்டாஃப், அதாவது ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கும்ல, ஹெட் குவார்ட்டர் யூஎன் பீஸ் கீப்பிங், அதில் இருக்கிற ஸ்டாஃப், அதாவது ஃபோர்ஸ் கமாண்டர், எனக்கு தெரிஞ்ச என்னுடைய சீனியர் ஆஃபீஸர் ஒருத்தர் லெஃப்டினன்ட் ஜெனரல் மோகன்கிறவர் இப்போ யூஎன் பீஸ் கீப்பிங் கண்டிஜென்ட்டில் ஃபோர்ஸ் கமாண்டராக இருந்தார். புரியுதுங்களா? ஸோ அது வந்து ஒரு ப்ராப்பர் டிப்ளாய்மெண்ட். பட் இது அவசரத்துக்கு, அதாவது எமர்ஜென்சி டிப்ளாய்மெண்ட். இது உடனே ஆக்டிவிட்டி. இப்போ எடுத்துக்காட்டா 108 ஆம்புலன்ஸ் அனுப்புறீங்க. எதுக்கு 108 ஆம்புலன்ஸ்? எப்போ பார்த்தாலும் 108 போதும். ஏன் மற்ற ஆம்புலன்ஸ் போக மாட்டேங்குது? ஏன் மற்ற வண்டிகள் போக மாட்டேங்குது? எவ்வளோ வண்டிகள் இருக்குது. அதாவது ஒரு ஹாஸ்பிட்டலில் நிறைய வண்டிகள் இருக்குது. ஆனால் ஹார்ட் அட்டாக் அப்படின்னு திருவல்லிக்கேணியில் ஒரு வீட்டில் ஹார்ட் அட்டாக்னு உடனே 108க்கு வந்தவொடனே எது அனுப்புகிறோம்? நம்ம அந்த ஆம்புலன்ஸ் தான் அனுப்புகிறோம். ஏன்னா அதான் எக்யூப் ஆகிருக்குது, அதான் டிப்ளாய் ஆக முடியும். எமர்ஜென்சி ஹேண்ட்லிங். ஸோ ஹியூமானிட்டேரியன் அசிஸ்டன்ஸ் அண்ட் டிசாஸ்டர் ரிலீஃபில் 99% பேரா எனேபிள்டு பிரிகேட், பேராஷூட் ரெஜிமெண்ட், பேரா ஃபீல்டு ஆம்புலன்ஸ், அது மாதிரி பேரா இன்ஜினியர்ஸ், இவங்க தான் அதை வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க. அப்புறம் சார், பொதுவாக ஒரு நாடு இன்னொரு நாடு மீது தாக்குதல் நடத்துது, அல்லது உள்நாட்டிலே இருக்கிற கிளர்ச்சி குழுவை தாக்குதலுக்கு உள்ளாக்கணும் அப்படின்னா தான் சில ஆப்ரேஷன்லாம் பேர் வச்சு பண்ணுவாங்க. இதில் உதவி செய்ய போகிறாங்க, அந்த நாட்டு மக்களுக்கு உதவ போகிறாங்க. அதில் கூட ஆப்ரேஷன் அமிஸ்தாத் அப்படிங்கிற பேரில் இது நடக்குது. இது இயல்பாகவே இப்படி தான் நடக்குமா சார்? இன்ஃபேக்ட் அது வைக்கிறதோட நோக்கம் என்ன? அதாவது ஆப்ரேஷன்ஸினுடைய பேர் வந்து ஒரு பெரிய ஸ்டடி ஆக்சுவலி. எப்படி அதை பேர் வைக்கிறாங்க, எதனால் பேர் வைக்கிறாங்க. பட் சஃபைஸ் டு நோ, ஒரு 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 ஆக்டிவிட்டிக்கு ஒரு சப்ஜெக்ட்டுக்கு ஒரு ஹெட்டிங் கொடுத்துட்டோம்னா ரொம்ப ஈஸி ரெஃபரன்ஸ் இருக்கும். நாளைக்கு யார் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க, எந்த ஃபைல் எடுக்கிறது, எல்லாமே ஈஸி ரெஃபரன்ஸ்க்காக, யூனிக்னஸ், ஈஸி ரெஃபரன்ஸ், நான் ரிப்பீட்டபிலிட்டி, இந்த மாதிரி விஷயங்களுக்காக பேர் வைக்கிறாங்க. நேமிங் ஆஃப் ஆப்ரேஷன் அது ரொம்ப முக்கியம். இப்போ எடுத்துக்காட்டா ஆப்ரேஷன் சிந்தூர், இன்னுமே வாழ்க்கையில் எப்போ ஆப்ரேஷன் உடனே நமக்கு ஞாபகம் என்ன வரும்? 2025 மே ஜூன் அப்படின்னு வந்துடும். ஆப்ரேஷன் விஜய், எப்போ வாழ்க்கையில் அது ஆப்ரேஷன் விஜய்னு ஆரம்பித்தாலும் என்ன வந்துடும்? இதில் ஒரு சின்ன விஷயம் இருக்குது. ஆப்ரேஷன் விஜய் ரெண்டு பேர் வச்சுட்டாங்க. ஒரு 1971க்கும் ஆப் விஜய்னு வச்சுருந்துருக்காங்க கொஞ்ச நாள். அதில் இந்த நம்ம இதுக்கும் ஆப் விஜய்னு வச்சுருக்காங்க. பட் அந்த ஆப் விஜய் வேறு, இது ஆப்ரேஷன் விஜய் வேறு. பட் ஆப்ரேஷன் விஜய்னா கார்கில் ஆப்ரேஷன்ஸ் தான். அதே மாதிரி ஆப்ரேஷன் பராக்கிரம்னு ஒன்று நடந்தது, தெரியுமா உங்களுக்கு? அதாவது த வார் விச் நெவர் வாஸ் ஃபாட் பட் ஒன், அது அப்படி தான் சொல்லுவோம் நாங்கள்லாம். அதாவது அந்த சண்டை போடவே இல்லை, இருந்தாலும் நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படிம்போம். ஆப்ரேஷன் பராக்கிரம் 2000 கம்ப்ளீட் இந்தியன் ஆர்மி மொபிலைஸ் ஆகிடுச்சு. மொபிலைஸ் ஆகி பாகிஸ்தானை வந்து தாக்கிறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. உடனே பாகிஸ்தான் சக்கம் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி த வார் விச் வாஸ் நெவர் ஃபாட் பட் கிளியர்லி ஒன் அப்படின்னு சொல்லுவோம் நாங்கள் ஆப்ரேஷன் பராக்கிரம். அதே மாதிரி ஆப்ரேஷன் ஆப் மேக்தூத்துங்கிறோம். நான் கிளேஷியில் இருந்தது, அதுக்கு பேர் ஆப் மேக்தூத். இந்த ஆப்ரேஷன் மேக்தூத்துங்கிறது 1984 இன்னைய வரலும் அது நடந்துகிட்டு இருக்குது. இட் இஸ் ஆன்கோயிங் ஆப்ரேஷன். ஸோ எனிதிங், அதாவது அதுக்கு அலாட் பண்ணுறது, அது பட்ஜெட், அதனுடைய வரவு செலவு கணக்குகள், அதனுடைய டிப்ளாய்மெண்ட், அதனுடைய டெத்து, அதனுடைய பெனிஃபிட்ஸ், அதனுடைய ஆக்டிவிட்டீஸ், அது செஞ்ச அதனுடைய அதாவது கேலண்டரி அவார்ட்ஸ் எல்லாத்துக்கும் அதோட அசோசியேட் பண்ணுறதுக்கு ஒரு டேக் வேணும்ல ஈஸியாக. அதனால் வந்து என்ன செய்கிறோம், ஆப்ரேஷன் அமித்ஷா. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.